எல்லாரையும் ஒரு வழியா வெளியில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. இது கேக்குது, என்னன்னு கேக்குது. இந்த இங்க இருக்கு கருப்பா இங்க வா அப்படின்னா என்ன அஸ்மா கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேக்குது. எல்லாரும் வாய் ஒண்ணுதான் இல்ல, மத்தபடி எல்லாத்தையும் பேசுறாங்க. வாய் மட்டும்தான் இல்லை, வாயெல்லாம் உடனே நாய் தூக்கிட்டு போயிரும்டா. அப்படி இருக்கு. எங்க செல்ல பிள்ளைங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குப்பா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சிலர் என்னன்னா, நீங்க இந்த பூனையெல்லாம் வளர்க்குறதுக்கு நீங்கள் நாட்டு பூனையை வளர்க்க வேண்டியது தானே அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் நாட்டு பூனையெல்லாம் வளர்க்காம இல்லை. எங்கள் வீட்லேயும் நாங்கள் நாட்டு பூனை வளர்த்தோம், 2 நாட்டு பூனை வளர்த்தோம். ஒருத்தன் பேர் இந்த இது ஜிஞ்சர் கேட், ஆரஞ்சு கலரில் இருப்பாங்க, ஜிஞ்சர் கேட். நாட்டு பூனை தான் அவன். செம்ம ஆக்டிவாக இருப்பான், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருப்பான், சொல்கிறதெல்லாம் செய்வான். அந்த இவனை விட க்யூட்டாக இருப்பான், சொல்கிறதெல்லாம் செய்வான். நாங்கள் இன்னொரு வீட்டில் அங்கே இருக்கிறப்ப, வாடகை வீட்டில் இருக்கிறப்ப தான் அதெல்லாம் வளர்த்தோம். அந்த பூனைக்குட்டி என்னென்னா, நம்ம என்ன சொன்னாலும் சிவா வீட்டில் போய் சிவா கூப்பிடணும், ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போதும், உடனே சிவா வீட்டுக்கு போயிடுவான். போய் சிவாவை கூட்டிகிட்டு பின்னாடியே சிவாவை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடியே நடந்துட்டு வருவான். அந்த மாதிரி பண்ணுவான். அப்புறம் அங்கே போனாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போனால் சிவா பெட்டு மேலே மட்டும்தான் படுப்பான், வேறு எங்கேயும் போய் அங்கே எங்கேயும் பார்க்கவே மாட்டானா, நேராக போய் சிவா பெட்டு மேலே ஏறி போய் படுத்துக்குவான். அந்த மாதிரி அங்கே தூங்கிடுவான். இந்த மாதிரி அப்புறமா எங்கேயாவது நம்ம போனோன்னா பாத்ரூம் வந்து கண்ட இடத்துல போகவே மாட்டான். நாட்டு பூனையெல்லாம் என்ன பண்ணுவோம், போய் வெளியில் போய் மண்ணை புரண்டி அங்கே பாத்ரூம் போவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு பாத்ரூம் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, அந்த பாத்ரூம்குள்ளே போய் அவன் போய் பாத்ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு வந்துடுவான். வெளியில் எங்கேயுமே போக மாட்டான். அவ்வளோ அறிவான, ரொம்ப செல்லமாக இருந்தது. அது எப்படி நாங்கள் வளர்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். துடியலூரில் அங்கே ரிலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பட்டாசு கடை போடுவாங்கள்ல எப்பயுமே. அங்கே போய் நாங்கள் பட்டாசு வாங்க போவோம். அது என் பின்னாடியே எங்கள் ஷாலை, என் சுடிதாரை பிடிச்சி தொத்திக்கிட்டே இருந்தது. நான் கடைக்காரங்கள்ட்ட கேட்டப்போ என்னென்னா, இந்த பூனை உங்களோடதா அப்படி, இல்லைப்பா யாருதுன்னு தெரியலங்க, இது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னமே, நான் தூக்குனதுமே அப்படியே என்னமோ நான் பல நாளாக வளர்த்த மாதிரி அவன் என்கிட்ட உடனே ஒட்டிக்கிட்டான். அப்புறம் காரில் உட்கார வச்சோம், அதுக்கு ஒரு பயம் மேலே ஏறி அந்த டேஷ்போர்ட் மேலே ஏறி ஜம்முடு படுத்துக்குச்சு. அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரே தடவை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட உடனே வீடு ஃபுல்லும் மொத்தமும் கட்டிலு கடியில் முதல் கொண்டு மேலே கிச்சன், பெட்ரூம், ஹாலுன்னு எல்லா சோஃபா கடியில் எல்லா பக்கமும் போய் ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஏறி சோஃபா மேலே படுத்தாச்சு. அவ்வளோதான் அவனோட அந்த வீட்டோட இது சுற்றி பார்த்ததோட அவ்வளோதான். அந்த வீட்டில் அதுக்கப்புறம் அட்டாச் ஆனவன் தான். அது வந்து 1 வருஷத்துக்கிட்ட நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் அவன் எங்கே போனானே தெரியல, காணாமல் போயிட்டான். கடைசியாக எங்கள் அம்மாவோட வடையை சாப்பிட்டு போனேன். நான் வடை செஞ்சால் நாங்கள் வெளியில வடை பிடிக்கும், வடை செஞ்சால் வடை சாப்பிடுவான். நாங்கள் சிக்கனு சில்லி செஞ்சால் சில்லியெல்லாம் போட்டால் சாப்பிடுவோம். அதே போல் நாங்கள் வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அவனுக்கு வர்றப்போ ஒரு லாலிபப்பு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். அது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அவ்வளோ எங்கள் கூடையே தான் தூங்குவான். அந்த மாதிரிலாம் இருந்தான். அப்புறம் ஒரு நாள் அவன் வந்து காணாமல் போயிட்டான். எல்லோரும் நான் அழுகிறேன், அஸ்மா அழுகிற, வீடே 2-3 நாளாக தெருவாக தேடணும், அவன் கிடைக்கவே இல்லை. அப்புறமா இனிமேல் பூனைக்குட்டியே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சு. அதுக்கு 1 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அஸ்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஒரு பூனைக்குட்டி, நாட்டு பூனைக்குட்டி தான் அதுவும், அவன் கூட்டிகிட்டு வந்தான். அப்புறமா அப்பயுமே சொன்னேன், அஸ்மா நம்ம வீட்டில் பூனை வளர்த்தாலே இருக்க மாட்டேங்குது, போயிடுது, சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வளர்த்தா. அதுவும் செல்லம்னா செல்லம், அவ்வளோ செல்லமாக வளர்த்து அவனும் என்னாச்சுன்னா, நிறைய வீடியோலாம் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், அவங்களெல்லாம் வீடியோ இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அப்புறம் அவங்க என்னென்னா, அவனும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா 2 வருஷம் எங்கள் கூட இருந்தான். அப்புறமா போனவன் தான் ஆலியங்கானா பெரியமனா. அவன் பேர் என்ன தெரியுங்களா, ஷாஷா. அந்த ஷாஷாவோட ஞாபகமாக தான் இப்போ இவனுக்கு வந்து நான் ஷாஷான்னு பேர் வச்சேன். இவன் வந்து புது ஷாஷா, ஓஜி அவன் தான். இவன் டூப்ளிகேட். இது ஒரு டூப்ளிகேட் ஷாஷா. அவன் வந்து அவன் பேர் தான். அப்புறம் அவனுக்கு பேர் வச்சோம். நாங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ எங்களோட பேரெல்லாம் சேர்த்து ஷான்ற வார்த்தை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கும். அஸ்மா, எஸ்ஹெச் இந்த மாதிரியெல்லாம் வரும். எஸ்ஹெச்ஏ வந்து எங்கள் பேரில் எல்லாரோட பேர்லேயுமே காமனாக அந்த எஸ்ஹெச்ஏ ஷா அப்படிங்கிறது எல்லாரோட பேர்லேயுமே காமனாக இருக்கும். அந்த பேரை எங்கள் கேட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாஷான்னு அவனுக்கு பேர் வச்சு, அவன் ஷாஷான்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தான். வீட்டுக்குள்ளே எல்லாம் செல்லம், ஓவர் சாட்டு செல்லம். அவன் எப்படின்னா சப்பாத்தி அவனுக்கு இவனுக்கு வடை பிடிக்கும்னா அவனுக்கு சப்பாத்தி மாவு பிடிக்கும். நான் சப்பாத்தி மாவு, அப்புறமா இது என்னது புட்டு மாவு, புட்டுக்கு பிசைஞ்சாலும் எனக்கு போடாமல் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அதையும் வாங்கி சாப்பிடுவான். அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சால் அந்த இடத்த விட்டு தான் இவங்கெல்லாம் படுத்து கிடக்காங்களா அந்த மாதிரி படுத்திருப்பான். அவனுக்கு ஒவ்வொரு உருண்டையாக நான் போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவன் போகவே மாட்டான். அப்படியெல்லாம் போட்டு அவ்வளோ செல்லமாக இருந்தான். அவனும் ஒரு நாள் காணாமல் போயிட்டான்.
அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் நான் பூனைக்குட்டியை என் லைஃப்ல தொடவே கூடாது, தொடவும் மாட்டேன், நான் யார்கிட்டயும் வாங்கவும் மாட்டேன், வளர்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் வந்து எனக்கு அந்த இதுல வேண்டவே வேண்டாம், எனக்கு இனிமேல் இந்த பூனைக்குட்டியே எனக்கு வேண்டாம், வளர்த்து இப்படி பாசத்தை காட்டிட்டு அவங்க காணாம போனா ரொம்ப நாங்க வளர்ந்து எல்லாமே மேல் கேட் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனும் போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரவே இல்லை, திடீர்னு வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறமா சரி நீ பூனைக்குட்டியே வளர்க்கக்கூடாது 3 வருஷமா விட்டாச்சு அப்படியே. அதுக்கப்புறமா பார்த்தா என் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அஸ்மா இவனை தூக்கிட்டு வந்து கொடுத்துச்சு. கியூட்டி பைய தூக்கிட்டு வந்தோம். இவனை தூக்கிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு பொண்டாட்டி 11 பிள்ளைங்களை பெற்று இப்போ உயிரை எடுக்குது இந்த குடும்பம். அந்த ஷாஷாவோட ஞாபகத்தில் தான் இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு, ஏன்னா அது வந்து எங்கள் ஃபேமிலி பேர், அதனால சரி இவனுக்கும் ஷாஷானே பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஷாஷான்னு அழகாக பேர் வச்சு அழகாக கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இவனை கொஞ்சி இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் 11 பிள்ளைங்களை போட்டு இப்போ இதுங்க உயிர் எடுக்குதுங்க தெரியுமா? என்ன சேட்டை ஒன்று ஒவ்வொரு. நாங்கள் ஷாஷாவுமே அவன் இருக்க மாட்டான் ஓடிடுவான் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படிதான் ஷாஷாவுமே. அது வந்து எதுக்கு சிஞ்சுவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னா, ஒருவேளை இதுக்கு வந்து ஆம்பளை பையன் இல்லையா, ஒருவேளை துணையாக ஒரு பூனைக்குட்டி இருந்ததுன்னா வெளியில் பூனைகளை தேடி ஓட மாட்டான், எப்போ பாரு வெளியில் ஓடிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சிஞ்சு வாங்கணும். ஒருவேளை இவனும் போயிட்டானா சங்கடமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஞ்சு வாங்கி இப்போ இவரையும் வச்சு இந்த பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஆமாம் தானே? ஏன் ஷாஷாவும் சும்மா இல்ல, அடிக்கடி எங்கேயாவது ஓடிடுவான். இப்ப உயிரே இருக்காது எங்களுக்கு. இப்ப மாடியில இருக்கிறதுனாலதான் அவன் அமைதியா இருக்கான் அடங்கி. இவன் தான் எல்லாத்தையும் வழிகாட்டுறவன் தான் இருக்கான் பாருங்க. இப்ப கீழே இறங்கி பழக்கி வச்சிருக்கான் ஷாஷாவை. அந்த கருத்த வாழந்தா மின்ஷா நின்ஷா பாரு இங்க வாடா மறைக்க வர செஞ்சிருவான். அவர் வாரு சொன்ன செகண்ட்ல மேல ஏறி இறங்க பாக்குறாரு அவரு. அப்படி இந்த மாதிரி பல அந்த ஷாஷாவோட நாட்டு பூனை மேலே ஷாஷான் பேர் வச்சு அந்த ஷாஷாவுக்காக தான் இவன் மேலே ஷாஷான் பேர் வச்சேன் நான். கடைசியில் இப்போ எல்லாரும் ஷாவா உருவாக்கி நிற்கிறாங்க. எல்லாமே ஷாவா உருவாகி நிற்கிறானுங்க, எல்லாம் பெரிய மனுஷனுங்களா ஆயிட்டானுங்க. இந்த 3 ஃபீமேல் குட்டி இருக்குது. இனி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த இவங்க இந்த மின்னல் அடுத்தடுத்து குட்டி போடாமல் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து குட்டி போட்டால் யாருக்கும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குதா, சங்கடமாக இருக்குது. இவங்கள முகத்தை பார்த்துட்டு யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னாலே அப்படியே ஒரு மாதிரி பதறுது. ஐயோ இவங்களை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி பதறுது. அதனாலே எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனாலே குட்டிங்களை இனிமேல் போடாமல் இவங்கள மட்டும் நான் வளர்த்துட்டு கடைசி காலத்தில் இவங்க கூட இருக்கிறது கூட வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். என்னடா இந்த டோரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டோரி, அது டோரி மின்னல் டோரி எங்க? டோரி மேல இருக்கா. கோவமா இருக்கான் இவன் கோவமா இருந்தா இருக்கட்டும். இவருக்கு வந்து யாரையும் தூக்க கூடாது. இங்க இவரை மட்டும் தூக்கணும், இவரை மட்டும் கொஞ்சணும், வேற யாரையும் தொடக்கூடாது, தூக்க கூடாது, கொஞ்சம் கூடாது. ஏண்டா அக்கா மேல கோவமா? என்னாச்சு? அக்கா அடிச்சால திட்டுறாளா? அக்கா அடிக்கிறா உனைய. அக்கா கொஞ்சிராளடா உனைய. அக்காவை பார்த்தா இவனுங்களுக்குலாம் அப்படிதான் தெரியும். இங்க பாரு, இப்படி ஒவ்வொருத்தரையும் கடிச்சு லப்புக்குன்னு தின்னு போடணும். லட்டு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுருவேன். கருத்துவாள் பாக்குறான், என்ன நம்மளை கொஞ்சம் மாட்டுறாங்க. வா இங்க வா. முந்தா நாள் போட்ட ஒரு ரீல்ஸில் கேட்டிருந்தீங்க எல்லாரும், நிறைய பேர் வந்து அந்த கேட்டுக்கு வந்து ரொம்ப பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி கேட்டு தான் நான் வளர்த்தேன். எங்களுக்கு நாட்டு பூனை தான் மோஸ்ட்லி பிடிக்குமே. அவங்க தான் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நம்ம கூடயே தூங்குவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷாஷான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் என்னெல்லாம் சேட்டை செய்வான் தெரியுமா? தூங்குனா போய் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுவான், எந்திரிக்க சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருவான், எந்திரிக்க சொல்லி பெட்ஷீட் இழுத்து விட்டு போவான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவன் தூங்க மாட்டான், வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான், நாய் மாதிரி. நிறைய அதாவது நிறைய இது பண்ணுவான் அவன், அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது அவன் போனதுதான் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பூனை வளர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த சாசாக்கு பதில் தான் இந்த சாசா குட்டியை வளர்க்குறேன். சரி, அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அந்த ரீல்ஸில் வந்து அந்த பூனைக்குட்டியை ஐயோ வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க, எப்படியாவது தூக்கிட்டு போயிருங்க. நீங்கள் அது வந்து யாரும் இல்லாமல் ரோட்டில் இருக்க பூனை இல்லை, அது ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு பூனை. அந்த வீட்டில் வளர்க்குற பூனை மரத்து மேலே ஏறி விளையாடிட்டு இருக்கப்போ நான் அதை பார்த்து கொஞ்சிட்டு இருந்த வீடியோ தான் அது. அது வந்து அவங்கள்ட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி ஒரு பூனையை அவ்வளோ பாசமாக வளர்க்குறோமோ, அதை குளிச்சுட்டா பாரு, நம்ம எப்படி ஒரு பூனைக்குட்டியை பாசமாக வளர்க்குறோம் அது போல் அவங்களும் வளர்ப்பாங்க இல்லையா. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தூக்கிட்டும் வர முடியாது, அப்புறம் சங்கடமாக போயிடும். அவங்க என்ன நினைப்பாங்க, என் பூனைக்குட்டியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாக்கா அப்புறம் அவங்க என்னைய திட்டிட மாட்டாங்க.
அதனால அந்த பூனை வந்து நம்ம பூனை, அது ரோட்டு பூனை கிடையாது, ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு பூனை. சரியாப்பா? அதனால அதை தூக்கிட்டுலாம் வர முடியாது. அடடா, என்னோட மின்ஷா பேபி எங்க உட்காந்துருக்கு பாரு, என் அழகு பிள்ளை அதே ஏறி உட்காந்துருச்சு. இந்த மின்ஷா கீழே நான் இருக்கிறனால என் கூட கீழே உட்காந்துட்டு இருந்தான். நான் வாட மேலே போகலான்னு கூப்பிட்டோன்னே மேலே வந்துட்டான். இவன் தான் நல்ல பையன், நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான். அதுக்கப்புறம் இவன் யாஷாவும் அப்படிதான். இவங்க 2 பேரும் குட் பாய்ஸ். மீதி எவனும் என் பேச்சவே கேட்க மாட்டானுங்க. இது கியூட்டி இதோ என்னோட குட்டி பிள்ளை. அவனுக்கு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் போதும், அக்கா இப்படி பண்ணால் போதும்.